மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுமுண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுமுண்டு. ஓட்டை ஒடிசலான குடிசைக்குள் வறுமையில் வாடிய குடும்பம். நதி கண்ணாடி இருக்கும் வீடும் காற்றில் பறக்கும் நிலை. கடலால் தீராத வேதனையில் இருந்த குடும்பத்திற்கு கிராமத்து இளைஞர்கள் செய்த பேர் உதவி. அந்த தாயோடைய கண்ணீரும் அந்த வீட்டோடைய நிலையும் பார்க்கும்போது இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி நாங்கள் எடுத்தோம். சமூக சேவகரால் கட்டி கொடுக்கப்பட்ட புதிய வீடு. இங்கேருந்து மயிலாடுதுறைக்கு 24 கிலோமீட்டர் இருக்கு. 24 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு வீட்டில் பாத்திரத்தை தேய்ச்சி அந்த வேலையில வர 300 சம்பளத்தை வச்சு அந்த குடும்பத்தை அவங்க ரன் பண்றாங்க. ஆனந்த கண்ணீரில் நன்றி கூறிய குடும்பம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த மேமாத்தூர் புதுத்தேரு பகுதியை சேர்ந்த செல்வம் கூலி தொழிலாளியான இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகிவிட்டார். இதனால் அவரது மனைவி மோகனாம்பாள் 2 பெண் குழந்தைகளோடு கடுமையான வறுமையில் வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் வேளையில் வெளியூர் சென்று மோகனாம்பாள் வீட்டு வேலை செய்து வர வேண்டிய சூழ்நிலை. குடிசை முழுவதுமாக பழுதடைந்து மழை பெய்தால் ஒழுகும் நிலை. காற்றடித்தால் எப்போது பறந்து விடுமோ என்ற அச்சம். குருவி கூட்டிற்குள் வறுமையில் இருப்பது போன்று தஞ்சமடைந்திருந்த அந்த குடும்பத்தினரை பார்த்து வேதனையுற்ற உள்ளூர் இளைஞர்கள் பெரம்பூர் பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் என்பவரின் உதவியை நாட பாரதி மோகன் பல்வேறு உதவும் கரங்களை கொண்டு நிதி திரட்டி சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அழகான ஒரு வீட்டை கட்டி அந்த ஏழ்மை குடும்பத்திற்கு ஒப்படைத்தனர். உதவி செய்தோருக்கு அந்த கிராமமே நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டது.